காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் தொடுப்பார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விமர்சித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ளார். சாலை மார்க்கமாக பின்னர் பாரதியார் சாலை மற்றும் திருநள்ளாறு சாலை வழியாக பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் திடலுக்கு சுமார் 11:30 மணி அளவில் சென்று அடைந்தார். அப்போது காரைக்கால் அருகே கோட்டுச்சேரியில் நல்லாட்சி தொடரட்டும் புதுவை மலரட்டும் என்ற சுவர் விளம்பரத்தில் தாமரை சின்னத்திற்கு அமித் ஷா வண்ணம் தீட்டினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் மிக தொன்மையான தமிழ் மொழியில் உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று தனது உரையை ஆரம்பித்தார். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் அமைக்க வேண்டுமா வேண்டாமா என்று பாஜக தொண்டர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார். मेरे साथ बोलिए, भारत माता की। क्यों भाई, पांडिचेरी में एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? நண்பர்களே, புதுச்சேரியில என்டிஏ அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டுமா? बनानी है या नहीं बनानी है? அமைக்க வேண்டுமா வேண்டாமா? தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும் என்றும் அன்றாட தாக்குதலை காங்கிரஸ் வாடிக்கையாக மாற்றி இருந்தது என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி வந்த பிறகு முதன்முறையாக புல்வாமா தாக்குதலுக்கு வான்வழியாக பதிலடி தரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகரமாக நடத்தி பாகிஸ்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்று கூறினார். मोदी जी ने एक नई परंपरा की, 19 में पुलवामा में हमला किया, इसका जवाब एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का खात्मा कर, पहले सर्जिकल स्ट्राइक, फिर एयर स्ट्राइक और अंत में ऑपरेशन सिंदूर कर पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है. தொடர்ந்து வரும் தேர்தலில் புதுச்சேரியில் 60% ஓட்டுகளை பெற்று 24 இடங்களுக்கும் மேல் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் நாராயணசாமி ஆட்சியில் ஊழல் நிரம்பி இருந்ததாக குற்றம் சாட்டிய அமித் ஷா, தற்போது சிறப்பான ஆட்சியை முதல்வர் ரங்கசாமி அளித்து வருவதாக தெரிவித்தார். ராஜீவ் குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் ஆக்கி இருந்தது என்றும் பொய் பேசுவதையே தொழிலாக ராகுல் காந்தி கொண்டுள்ளார் என்றும் சாடினார். नारायणसामी की सरकार ने पुदुचेरी को गांधी परिवार का एटीएम बनाकर रखा था. उनका उद्देश्य दिल्ली के हाई कमान की तिजोरी भरना था. ये राहुल गांधी जी की नीति है, झूठ बोलो, जोर से बोलो, सार्वजनिक रूप से बोलो और झूठ को बार बार बोलो. मगर राहुल गांधी, इस देश की जनता आपकी झूठ मैन्युफैक्चरिंग करने की फैक्ट्री को अब पहचान गई है. இதேபோல் 3 துறைகளில் கவனம் செலுத்தி புதுச்சேரியை மேம்படுத்த உள்ளதாக உறுதியளித்த அவர், தமிழ் மற்றும் தமிழர்கள் மீது பிரதமர் மோடி அக்கறை கொண்டுள்ளார் என்றார். மேலும் திருவள்ளூர் பெயரில் ஊக்கத்தொகை திட்டத்தை அறிவிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் என்றும் கூறினார். मोदी जी ने मलेशिया की यूनिवर्सिटी मलाया में तिरुवल्लुवर सेंटर बनाने की घोषणा की है और मलेशिया में बसते तमिल भाइयों बहनों के लिए तिरुवल्लुवर स्कॉलरशिप की भी शुरुआत की है और मलेशिया में अब तमिल भाषा को अधिकृत माइनॉरिटी लैंग्वेज का स्थान भी मिल चुका है.